பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த யூதர்களுக்கும் சீசர்களுக்கும் சொன்ன அந்த வார்த்தை, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். நம்ம வீடு கட்டும்போது இந்த கருங்கல்லை வச்சு அஸ்திவாரம் கட்டுவார்கள். அந்த அஸ்திவாரம் கட்டும்போது மூலைக்கல் அப்படிங்கிற கல் இருக்கும். அந்த கல் அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். எதுக்குன்னா, அந்த மூலையில் அந்த கல் வைப்பதற்கு மூலைக்கல்லாக அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். மற்ற கல்லுகள் எல்லாம் அந்த ஃபவுண்டேஷன்லையும் அந்த சுவரிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தள்ளப்பட்ட அந்த மூலைக்கல் அந்த கட்டடத்தினுடைய அந்த எட்ஜில் வைக்கும் பொழுது தான் அந்த கட்டடத்தினுடைய அந்த அழகே மாறிவிடும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட அந்த மூலை கல்லை போல ஆண்டவர் இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற நம்மையும் தள்ளப்பட்டு இருந்த எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட நம்மை தலைக்கு மூலைக்கல்லாய் ஆண்டவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அநேகர் வெறுத்து தள்ளி இருக்கலாம், நம்மை தூக்கி வீசி இருக்கலாம். ஆமென். நம்மை வெறுத்திருக்கலாம், தள்ளப்பட்ட கல்லை போல நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூலைக்கல்லாய் மாற்றுறது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தலைக்கு மூலைக்கல்லாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரர்கள் அந்த யோசேப்பை தள்ளினார்கள், வெறுத்தார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை கொலை செய்வதற்கு கூட துணிந்தார்கள். இறுதியில் அந்த யோசேப்பை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் தள்ளப்பட்டு வெறுத்து துரத்தப்பட்டு எகிப்தில் அடிமையாக இருக்கிறான். அந்த யோசேப்பு அந்த எகிப்தில் இருக்கும்போது அந்த யோசேப்போடு கூட கர்த்தர் வாசம் பண்ணினார். படிப்படியாக அந்த யோசேப்பை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினார். தள்ளப்பட்ட அந்த யோசேப்பு எகிப்துக்கே அதிபதியாய் மாறிவிடுகிறான். ஆமென். ஹalleluya. யார் யாரெல்லாம் அந்த யோசேப்பை தள்ளினார்களோ அவர்கள் அந்த யோசேப்பை தேடி போனார்கள், அந்த எகிப்துக்கு போனார்கள். அந்த எகிப்துக்கு போன பிற்பாடு அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் பராமரித்து அவர்களை ஆசிரியத்து அவர்களுடைய உயர்வுக்கு இந்த யோசேப்பு ஒரு பெரிய ஒரு உதவியாகவும் ஒரு காரணகர்த்தாவாகவும் இருந்தான். ஆமென். தள்ளப்பட்ட அந்த யோசேப்பை கடைசியில் தன்னுடைய சகோதரர்களுக்கு உதவிகரமாக இருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்மை அநேகர் தள்ளி இருக்கலாம், நம்மை தூக்கி வீசியிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நம்மை கொண்டே அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்மை கொண்டே யார் யார் நம்மை தள்ளினார்களோ, துரத்தினார்களோ, நம்மை தூக்கி வீசினார்களோ அவர்களுக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே நாம் விசுவாசத்தோடு கூட காத்திருப்போம். நிச்சயமாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். யார் நம்மை விமர்சனம் பண்ணாங்க, யார் நம்மை வீசி எறிந்தார்கள், யாரால் தள்ளப்பட்டோம், அவர்களுக்கு முன்பதாக நம்மை ஆண்டவர் தலைக்கு மூலைக்கல்லாய் நம்மை மாற்றி நம்மை உயர்த்தி ஆஸ்வதிக்கிற கர்த்தரை நாம் தொழுது கொண்டுகிறோம். ஆமென். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நீங்க தள்ளப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். யார் உங்களை தள்ளினார்களோ, யார் உங்களை வெறுத்து உதறி வீசினார்களோ அவர்களுக்கு முன்பதாகவே நம்மை ஆஸ்வதித்து உயர்த்துவார். அவங்க கண்களுக்கு முன்னால நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் கர்த்தர் பயன்படுத்தி நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எனவே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லை போல் ஆனது போல கர்த்தருடைய கண்களுக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அது ஆச்சரியமாய் மாறினது போல நம்மையும் கர்த்தர் அநேகருடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் மாற்றுவார். ஆமென். அற்பமாய் எண்ணப்பட்ட மக்கள் மத்தியில் நம்மளை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லை போல் இருக்கலாம், நம்மை ஆண்டவர் தலைக்கு மூலைக்கல்லாய் மாற்றி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கவலைப்படாதீங்க. அல்லேலூயா.
ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். அற்பமாய் உங்களை பார்த்தவங்க கண்ணுக்கு முன்னால உங்களை ஆண்டவர் ஆச்சரியமாய் வழி நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலைக்கல்லாய் மாறுனது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.